Hello friends, Traders in channel and the Bona Baskar பேசுறேன். இன்னைக்கு நமக்கு மார்க்கெட் வந்து Wednesday மார்க்கெட் நீங்க as usual வந்து பாத்தீங்கன்னா Wednesdayனால ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல போகக்கூடிய ஒரு மார்க்கெட் அதனுடைய ஒரு வியூவா தான் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல தான் நமக்கு போயிருக்கு. சோ நமக்கு மண்டே அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பிக் ஃபால் நமக்கு ஒரு 500 பாயிண்ட் வரைக்கும் நிஃப்டி மட்டும் நல்லா கீழ விழுந்து ஒரு இறங்கின ஒரு பாயிண்ட் வந்து நேத்திக்கும் அகைன் வந்து ஹை வொலட்டிலிட்டில இருந்தது. வொலட்டிலிட்டில இருந்தாலும் நேத்து மத்தியானத்துக்கு மேல ஈரோ ஜோன்னால பாசிட்டிவ் ரெக்கவரி கொடுத்தது. இன்னைக்கும் அதனுடைய கண்டினியூஷன் நமக்கு இருந்தது. சோ எப்பவுமே ஒரு பிக் ஃபால் இது பண்ணிட்டு மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மார்னிங் செஷன் வரைக்கும் ஒரு வொலட்டிலிட்டி இருக்கும். ஆஃப்டர்நூன் செஷன் வந்து பாத்தீங்கன்னா அதான் யூரோப்பியன் மார்க்கெட் ஓபன் ஆன பின்னாடி நமக்கு ஒரு பாசிட்டிவ் ஜோன்ல போச்சுன்னா அதனுடைய கண்டினியூட்டி மறுநாளும் நமக்கு இருக்கும். இது வந்து எப்பவுமே காமனான ஒரு விஷயம். இன்னைக்கு அது ஒரு விட்னஸ் மாதிரியே தான் உங்களுக்கு கேண்டிலும் அந்த மாதிரி ஃபார்மேஷன் ஆயிருக்கு. சோ இன்னைக்கு மார்க்கெட் இந்த லெவல்ல முடிஞ்சிச்சு. அப்பனா நாளைக்கு மார்க்கெட் நமக்கு எப்படி இருக்கும்? எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், ஒரு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டே இருக்கும். சோ இப்ப இருக்கிற டேல வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்க சினாரியோல யாருமே வந்து எந்த ஒரு பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கிறவே வேண்டாம். ஈவன் தான் ஆப்ஷனா இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், கேரி ஃபார்வர்டு ஃபியூச்சர்ல கேரி ஃபார்வர்டு பண்ணாம இருக்கிறது பெஸ்ட் வே அந்த மாதிரில தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு பிக் கேண்டில் நமக்கு கொடுத்துருக்கு, ஒரு புல்லிஷ் கேண்டில், நல்ல ஒரு கேண்டில் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இன்னும் பார்ட் ஆஃப் பேலன்ஸ் பார்ட் இருக்கு பாருங்க, இந்த விழுந்ததுல பேலன்ஸ் பார்ட் இருக்குல்ல அதுல நமக்கு செல்லிங் போகணும். ஏன்னா ஒரு ரெட் கேண்டில் நமக்கு விழுந்துட்டு மறுநாள் கிட்டத்தட்ட ஒரு மெகா டோஜி கேண்டில் மாதிரி வச்சுக்கலாம். அப்படி விழுந்தாலே வச்சுக்கோங்களேன், பிட்வீன் த ரெட் கேண்டில்குள்ளேயே இந்த கேண்டிலும் நமக்கு விழுந்திருக்கும். அதாவது இந்த ரெட் கேண்டிலுக்கான லோவை பிரேக் ஆகி மறுநாளுக்கான கேண்டிலுக்கான லோ இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அந்த மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் வந்து வீக் மார்க்கெட் தான். ஆனா நேத்திக்கான லோவுக்கு விட மேலே ஏறுதான் மண்டேக்கான லோ வந்து 13,131. அதுக்கு மேலதான் நேத்திக்கான லோ இருக்கு 13,192. சரிங்களா? அந்த ரெட் கேண்டில் பிக் கேண்டிலுக்கான லோ வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஸோ அதுக்கு மேலதான் வந்து நேத்திக்கான லோவே வந்து வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் வந்திருக்கும் போது 13,132 தான் இப்போதைக்கு இருக்கிற இம்மிடியேட் சப்போர்ட். இதான் இப்ப சப்போர்ட். ஸோ அதுக்கு மேலே இருந்து ஒரு 2 கிரீன் கேண்டில் விழுந்திருக்குன்னா மறுபடியும் எங்க இருந்து மார்க்கெட் கீழே விழுக ஆரம்பிச்சுச்சோ அந்த பாயிண்ட்டுக்கு போய் டச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கு. இது வந்து கம்பல்சரி கிடையாது. ஆனா மார்க்கெட் நாளைக்கான சினாரியோவுக்கு பேஸ் பண்ணி போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒரு 90% ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. 10% எனிதிங் வில் பி ஹேப்பன். ஸோ கேஷுவலா அப்படிதான் போகும். ஸோ நமக்கு இப்போதைக்கு வந்து as usual நமக்கு ஆல்வேஸ் இந்த ஹை வந்து பார்த்தோம்னா போன வாரம் வெள்ளிக்கிழமை வந்து இந்த ஹை 13,772. ஸோ அந்த 772 டச் ஆகவும் செய்யலாம், டச் ஆகாமலேயும் இருக்கலாம். டச் ஆகணுன்றது கண்டிப்பு கிடையாது. ஆனால் அது வரைக்கும் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இருந்தாலும் நாளைக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் எக்ஸ்பைரி டே. ஸோ ஆப்ஷன் எக்ஸ்பைரி டேல இருக்கும்போது நமக்கு நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டிக்கான ஆப்ஷன்ஸுக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்காண்டி ஒரு சாப்பி ட்ரேடிங்ல இருக்கலாம், இல்லை ஹை வொலட்டிலிட்டியில இருக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த ரேஞ்சிலேயே தான் நமக்கு இருக்கும். ஸோ நமக்கு மார்க்கெட் நமக்கு மேலே போச்சுன்னா ஃபியூச்சர்ஸ் நம்ம பண்றவங்க இன்ட்ராடே வந்து பார்த்தோன்னா மினிமம் பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியானா நமக்கு 200 பாயிண்ட் அந்த மாதிரி ரேஞ்சில் நம்ம வெளியே வந்துகிட்டே இருக்கலாம், கொடுத்து வாங்கிட்டே இருக்கலாம். பட் வந்து நாளைக்கு ஷார்ட் போறதுக்கு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இதுலையும் சொல்றேன், பை அண்ட் டிப்ஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. செல்லர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மண்டே வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்ற ஒரு காரணத்தினால தான் உங்களுக்கு மார்க்கெட் வந்து நல்ல ஒரு கீழே இறங்கி இருக்கு. ஸோ இப்போ இருக்கிற ஒரு மாதிரி டைட் ரேஞ்சில் உங்களுக்கு போச்சுன்னா வச்சுக்கோங்களேன், மார்க்கெட் வந்து பை அண்ட் டிப்ஸ் மெத்தட் தான். ஷார்ட் செல்லிங் மெத்தடை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்டர் வே. ஸோ இப்படியே போச்சுன்னா மார்க்கெட் வந்து 13,772 வரைக்கும் போறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரெட் கேண்டில் போட்டிருந்தது, கிட்டத்தட்ட எல்லாமே ரெக்கவரி ஆயிடுச்சு. இது வந்து ஸ்பைக் மாதிரி இப்படி குச்சி மாதிரி கீழே விழுந்துருச்சு. ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன குச்சி தான். இதுவும் இன்னும் 2 நாள் கேண்டில், நாளைக்கு ஒரு கேண்டில், நாளைக்கு கேண்டில் நமக்கு மேலே தூக்கி காமிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஹேமர் பேட்டர்ன்ற மாதிரி ஒரு கேண்டில் உங்களுக்கு ஃபார்மேஷன் ஆயிரும். ஹேமர் பேட்டர்ன் கேண்டில் மாதிரி அப்படி விழுந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் வந்து கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் லீவு, அங்கிட்ட 3 நாள் நமக்கு லீவ் இருக்கு, அங்கிட்ட ஒரு 4 நாள் மட்டும்தான் மார்க்கெட் இருக்கு. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மந்த் டிசம்பர் மந்த்துக்கான கான்ட்ராக்ட் எல்லாம் எக்ஸ்பைரி ஆகக்கூடிய டே இருக்கிறனால மார்க்கெட் அகைன் ஒரு
ஒரு வாலட்டிலிட்டி ரேஞ்சிலே தான் இருக்கும். ஏன்னா மறுபடியும் இந்த லோ கூட டச் ஆகலாம். நெக்ஸ்ட் வீக் கேண்டில் கூட மறுபடியும் இந்த லோவை கூட டச் ஆகலாம். டச் ஆகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்கு. பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பைரி ஒட்டி, ரோல் ஓவர் ஒட்டி, நிறைய ப்ராஃபிட் புக்கிங் ஒட்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காசியஸாக ட்ரேட் பண்ணணும். ஸோ நமக்கு இது இல்லை, இப்போ இண்டெக்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, ஸோ ஸ்டாக் வைஸ் மொமெண்டம் நீங்கள் எடுத்துக்கிறணும். ஸ்டாக் வைஸ் மொமெண்டத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு நிறைய ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்குது, வேல்யூபிள் ஸ்டாக்ஸ். ஸோ இன்னைக்கு இண்டெக்ஸ் எந்த மாதிரி இண்டெக்ஸ் போகுது, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock நீங்கள் ஒரு ட்ரேடிங்கே பண்ணவே வேண்டாம். ஒரு 10 o'clock வரைக்கும் ஒரு காமாக மார்க்கெட் எந்த சைடு போகுது அப்படின்றவங்கலாம் ஒரு ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எந்த இண்டெக்ஸு, எந்த இதுக்கான இண்டெக்ஸ், பேங்க் இண்டெக்ஸ் போதா, ஐடி இண்டெக்ஸ் நல்லா போதா, மிட் அண்ட் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் நல்லா போதா, இந்த இண்டெக்ஸ் எல்லாம் எது பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ பாசிட்டிவ்ல பார்த்தோம்னா அந்த சார்ட்டுக்கான அதுக்கான சார்ட் நம்ம என்எஸ்சியில் நம்ம போய் எடுத்தோம்னா அதுக்கான ஸ்டாக்ஸ் லிஸ்ட் எல்லாம் நமக்கு வரும். அந்த ஸ்டாக்ஸ்லேருந்து நீங்கள் எடுத்து அன்னைக்கு இன்ட்ராடே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஐடி செக்டாரா, ஃபார்மா செக்டாரா, எஃப்எம்சிஜி செக்டாரா, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாப்புலரான ஸ்டாக்ஸ் மீன்ஸ் நமக்கு எப்பவுமே பையிங் அண்ட் செல்லிங்க்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் நமக்கு இதாக இருக்கக்கூடிய மார்க்கெட் கேபிடலைசேஷன் எல்லாமே நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு நமக்கு எப்போவுமே சூட்டபுளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நீங்கள் எப்போவுமே ரெகுலராக ஒரு இன்ட்ராடேக்கு நம்ம பண்ணோம்னா இப்போ நல்லாயிருக்கும். ஸோ நாளைக்கு மார்க்கெட், நாளைக்குன்னு இல்லை, இந்த வீக் ஒரு நெக்ஸ்ட் வீக் வரைக்குமே நம்ம ஒரு ஸ்டாக் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணி சூஸ் பண்ணிக்கிறோன்னா இந்த மாதிரி இண்டெக்ஸ் இதை நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறது நமக்கு எப்போவுமே பெட்டர் வேல இருக்கும். ஸோ அப்படி இல்லை ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 o'clockலேயே உங்களுக்கு ஒரு நல்ல அப்டேஷன் இருக்கும். நீங்கள் மார்னிங்கில் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் ப்ளஸில் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதனுடைய ஹை வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் வரைக்கும் ப்ளஸ் போயிட்டு கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஹை வந்து பார்த்தீங்கன்னா 5166 வரைக்கும் ஹை போயிட்டு 5166 வரைக்கும் நமக்கு ஹை போயிட்டு அப்புறமேட்டு கீழே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஸ்டாக்ஸ் ஃபுல்லாமே உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களா, அதுலேருந்து ஒரு 2 ஸ்டாக்ஸ் நீங்கள் எடுத்து ட்ரேட் பண்ணாலே போதும். நீங்கள் அதுவே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு இதாக இருக்கலாம். இதே இது நெக்ஸ்ட் வீக்குன்னு நம்பும்போது மண்டே டு தேர்ஸ்டே இது வரைக்கும் இருக்கும்போது ஸ்டாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஒலட்டலாக இருக்கும். அப்போல்லாம் இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். அது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாளைக்கு ட்ரேடிங்க்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஹை போகலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் ட்ரேட் பண்ணுறவங்க மினிமம் பாயிண்ட்டில் நியர்பை பாயிண்டில் நீங்கள் வெளியே வந்துக்கிறது பெஸ்ட்டு. பெட்டர் வே பை ஆன் டிப்ஸில் நீங்கள் போய்க்கிறது பெஸ்ட்டு வே. தென் அடுத்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக ட்ரேட் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டுக்கான இன்னைக்கான சப்போர்ட், இப்போதைக்கான இம்மிடியேட் சப்போர்ட் மண்டே வந்து லோ தான் இம்மிடியேட் சப்போர்ட். அந்த சப்போர்ட்டை நீங்கள் சப்போர்ட்டாக வச்சுட்டு நீங்கள் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் இப்போ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி பிகினர்ஸ்க்கு ஃபுல்லாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரியான சமயத்தில் பிகினர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டை பார்த்தோன்னா ஒரு ஐடியாஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்க ஆரம்பிச்சுக்கிறோம். ஸோ இந்த இது எனக்கு பிடிச்சிருந்தது. நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்க விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.